மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மகரம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரமாக இருக்கட்டும், திருவோணமாக இருக்கட்டும், அதே போல அவிட்டமாக இருக்கட்டும், இந்த 3 நட்சத்திரம் நபர்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள், அதுவும் போன மாதத்தில் உருவான பிரச்சனைகள் என்பது சாதாரணமான ஒரு பிரச்சனைகளாக இருக்காதுங்க. இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த மகரம் ராசி அன்பர்களுக்கு போன ஒரு மாதம் மிகவும் கடினமான ஒரு உணர்ச்சிக்கான பரிசோதனைக்கான ஒரு மாதமாக இருந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு முக்கியமான உறவு, அது காதலாக கூட இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம், அல்லது மிக நெருங்கிய ஒருவராகவும் இருக்கலாம். திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தூரமாக போயிருப்பாங்க. அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் கஷ்டங்களை கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனா அந்த ஒரு பிரிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படும் என்று நீங்கள் நினைத்தே பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த ஒரு பிரிவு ஏற்பட்டவுடன் உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு கவலைகளானது நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இந்த ஒரு பிரிவு சண்டையோ சத்தமோ இல்லாமல் மௌனமாக நடந்திருக்கும். ஏதாவது மனதிற்குள்ள ஏதாவது ஒரு விஷயங்களை நினைத்து கொண்டு நீங்கள் செய்யாத தவறுகளை அவர்கள் நீங்கள் தான் செய்தீர்கள் என்று நினைத்து வைத்து இவங்களிடம் பேசினால் சண்டைகள் தான் ஏற்படும் என்பதனாலேயே உங்களுடைய மனது கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அப்படியே போயிருப்பாங்க. எந்த விதமான சண்டையும் போட்டிருக்க மாட்டாங்க, எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. மீண்டும் அவங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணணும்னு நினைத்தால் கூட உங்களால காண்டாக்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருந்திருப்பாங்க. அதுதாங்க உங்களை இன்னமும் அதிகமாக பாதித்திருக்கும். என்ன தவறு நடந்தது என்று எதுவுமே தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் அதனை போட்டு குழப்பிக் கொண்டேதாங்க இருப்பீங்க. நீங்களும் எத்தனையோ முயற்சிகள் எடுத்திருப்பீங்க பேசுவதற்கு, இருந்தாலும் உங்களால் பேச முடியாத ஒரு சூழ்நிலையானது நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இது நடந்திருக்கா இல்லையா என்பதை உத்திராடம் நட்சத்திரத்தில் இருக்கின்ற நபர்கள் நிச்சயமாக கூறவும். அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நம்பிக்கை வைத்த உறவில் நிஜத்தில் உடைந்த ஒரு தருணமாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரம் நபர்களை அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த ஒரு பிரிவு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு துரோகம் போல நிச்சயமாக தெரிந்திருக்கும். நீங்கள் அந்த ஒரு உறவை மிகவும் எந்த அளவுக்கு முக்கியமாக எடுத்தீர்கள் என்பது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். அந்த ஒரு நபரை நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய எதிர்காலத்தில் ஒரு நபராகத்தாங்க பார்த்து கொண்டு இருந்தீங்க. ஆனா ஒரு காலகட்டத்தில் அந்த ஒரு நபர் உங்களை விட்டு புரிந்து கொள்ளாம நீங்க பேசியதை அவர்கள் தவறாக நினைத்து கொண்டு, நீங்கள் நடந்து கொண்டதையோ எப்படியோ அவர்கள் அதனை தவறாக நினைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அந்த ஒரு நபர் போயிருப்பார். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை உங்களுக்குள்ள கொடுத்து இன்னமும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டேதாங்க இருக்கும். அந்த நபர் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய ஃபீலிங்ஸையும் அவர்கள் என்னவென்று கேட்காமல் ஏன் போனார்கள், எதனால போனார்கள் என்று எந்த விதமான முடிவுகளையும் சொல்லாமல் போயிருப்பாங்க. அதுதான் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். இது உங்களுடைய மனதை உடைத்திருக்கும். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் அதிர்ச்சியும் அடைந்திருப்பீங்க. இதுதான் எனக்கு ஆதரவா என்று நீங்கள் நினைத்தவர்கள், இத்தனை நாட்கள் எனக்கு ஆதரவாக இருந்தவர்களை என்னை விட்டு இப்படி போவார்களா என்று எல்லா விதமான கேள்விகளுக்கும் இந்த ஒரு நேரத்தில் பதிலானது கிடைக்காமல் உங்களுடைய மனதிற்குள் நீங்களே பல கவலைகளை உருவாக்கி கொள்வீங்க. இதுவும் உங்களுடைய மனதிற்குள் போன மாதத்தில் நிச்சயமாக நடந்திருக்கும். அடுத்ததாக அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை இனிய வணக்கம். பொறுப்புகளும் பிரிவும் உங்களுக்கு சேர்ந்து வந்த ஒரு சுமையாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த மகரம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு பிரிவு உங்களுடைய வாழ்க்கையில உணர்ச்சிகரமாக மட்டும் இருக்காதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை கற்றுக் கொடுத்து சில விஷயங்களால் உங்களுக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு விஷயமாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கவும் செய்யும். நீங்கள் ஏற்கனவே ஆரம்பத்திலேயே உங்களுடைய வாழ்க்கையில பல பொறுப்புகளை நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டிய சில சூழ்நிலைகள் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். அதிலும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய உறவுகளுக்குள் ஒரு பிரிவானது நடந்திருக்கும். அந்த பிரிவையும் நீங்கள் சேர்த்து அதையும் நீங்கள் எப்படியாவது ஒட்ட வைத்து வாழ்க்கையில எல்லாத்தையும் ஒன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு முயற்சியில நீங்க ஈடுபடுவீங்க. ஆனா எதுவுமே அது உங்களுடைய வாழ்க்கையில நடக்காம உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுக்கவும் ஆரம்பித்திருக்குங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் எப்படி நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய எதிர்காலம் எப்படி திடீர்னு மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதையும் நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்வீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கவனத்தை செலுத்துங்கள். மற்றவர்கள் போனவர்கள் போட்டும் இனிமேலாவது வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்கிற ஒரு நல்ல ஒரு முடிவுடன் நீங்கள் வாழ ஆரம்பியுங்கள். அப்பொழுது தாங்க உங்களுக்கு நன்மைகளானது நிச்சயமாக நடக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு மகரம் ராசி நேயர்களை, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் பலமாக இருப்பதால் எதையும் சாதிக்கக்கூடிய துணிச்சலானது உங்களுக்குள்ள
பிறக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஒரு மாதமாக இருக்கும். ஆனா போன ஒரு மாதம் உங்களுடைய வாழ்க்கையில அழியக்கூடிய ஒரு மாதமாகத்தாங்க இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு மாதம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவானது உங்களுக்குள்ள உருவாகும். எனவே அந்த ஒரு தெளிவிலிருந்து நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் எதை செய்யணும் எதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க நிச்சயமா வந்து விடுவீங்க. எனவே சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சம் பெறுவது வசதிகளை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால சூரிய பகவானே நீங்கள் காலையில் தினசரி எழுந்ததும் தினசரி வாரத்தில் ஒரு முறையாவது இல்லை என்றால் மாதத்தில் ஒரு முறையாவது தினசரியும் இதனை நீங்கள் செய்தும் வரலாம். சூரிய பகவானுக்கு காலையில எழுந்து குளித்து விட்டு இல்லை என்றால் மூஞ்சி பல்களை மட்டும் துலக்கி விட்டு சூரிய பகவானுக்கு சூரிய நமஸ்காரம் காலையிலே நீங்கள் செய்து விட்டீர்கள் என்றால் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல சில வசதிகளும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. எனவே இதனையும் நீங்கள் செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில வசதி வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எனவே தினசரி நீங்க சூரிய பகவானுக்கு சூரிய நமஸ்காரம் செய்து வந்தாலே போதுங்க. கிரக நிலைகளும் அதனுடைய தாக்கங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். சூரிய பகவான் சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் தாயாரின் உடல்நிலையில் சற்று கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டியது இருக்கும். தாயாரின் உடல்நிலைகள்ல சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும். அது பெரிதளவுக்கு இருக்காது. இருந்தாலும் மருத்துவமனை செலவுகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உருவாகத்தான் செய்யும். எனவே முடிந்த அளவுக்கு தாயாரின் உடல் நலத்தில் நீங்கள் அக்கறையாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. அடுத்ததாக அதே ஒரு சமயம் சொகுசு பொருட்கள் வாங்குதல், வீடு மாற்றம் அல்லனா புதுப்பித்தல் போன்ற வசதி வாய்ப்புகளை நீங்கள் பெருக்கிக் கொள்வதற்கான சூழலும் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடும். எனவே இந்த ஒரு நேரத்துல ஒன்று வீடு வாங்குவீங்க, இல்லைன்னா வீடை விற்பீங்க, இல்லைன்னா புது வீடை கட்டுவீங்க, இல்லைன்னா இருக்கின்ற ஒரு வீட்டிலிருந்து வேறு ஒரு வீட்டுக்கு போவீங்க. ஆனா வசதியான ஒரு வீட்டுக்குத்தான் போவீங்களே தவிர வசதி குறைந்த ஒரு வீட்டுக்கு இனிமே போக மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது நிச்சயமா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய சூழல்கள் அனைத்தும் உங்களுக்கு நிச்சயமா நல்ல நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க கூடிய ஒரு நாட்களாக நிச்சயமாக மாறிவிடும். இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகளானது கிடைக்கும். வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை எப்படி வாழணும் என்று எல்லாத்தையும் நீங்கள் அறிந்து புரிந்து அதன்படி நடக்க ஆரம்பிப்பீங்க. எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில பல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய் பகவானும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கும் சரி உங்களுடைய குழந்தைகளுக்கும் திருமணமாகாமல் இதுவரைக்கும் உங்களுடைய குழந்தைகள் இருந்து கொண்டு இருந்தார்கள் என்றால் முடிந்த அளவுக்கு முருகன் கோவிலுக்கு நீங்கள் சென்று வாருங்கள். திருச்செந்தூர் முருகனை நீங்கள் கையெடுத்து கும்பிட்டு வந்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றிகளானது நிச்சயமாக நடக்கும். எனவே முருகனை நீங்க மனதார வணங்குங்கள். போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றி வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். எனவே முடிந்த அளவுக்கு முருகன் மீது நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பதால் வெற்றிகளை குவித்து கொடுப்பார். அடுத்து 4ஆம் இடத்திற்கு நகரும் பொழுது நிலம் மற்றும் சொத்து ரீதியான முதலீடுகளில் ஆர்வமானது உங்களுக்குள்ள கூட ஆரம்பிக்கும். சகோதரர்களுடன் ஒரு ஒற்றுமையும் உங்களுக்குள்ள நிலவவும் செய்யுங்க. புதன் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில 4ஆம் இடத்தில் அமர்வதால் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நேரம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்கும். நீங்கள் இந்த ஒரு